ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சமையல் பார்க்கலான்னா, வல்லாரைக்கீரை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக சமைக்கலாம். இந்த வல்லாரைக்கீரை சாப்பிட்றதால ரொம்பவே ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரையை காம்பு இல்லாமல் கிள்ளிக்கலாம். கொஞ்சமாக காம்பு இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். இந்த கீரை சாப்பிட்றதால ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ங்க. இந்த கீரையை அடிக்கடி குழந்தைங்களுக்கு மறக்காமல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் கீரைலாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்டு என்ன பண்ணலான்னா சூப்பு கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, பாசிப்பருப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த 2 பருப்பும் சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பரவாயில்ல, ஒரு பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இது கூட என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். இது கூட புளியை கம்மி பண்ணிவிட்டு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே கீரை சமைக்கிறீங்கன்னா பருப்பு கூட போட்டு நீங்கள் வேக வைக்காதீங்க. இதுக்கு பாருங்கள், இந்த 2 கட்டுக்குமே கொஞ்சமாக தான் புளி ஊற வச்சுருக்கேன். எப்போவும் நீங்கள் கீரை மூடி போட்டு சமைக்கக்கூடாது. இப்போ கீரைலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கீரையை எடுத்து இப்போ பருப்பு கூட வேக வச்சுக்கலாம். எப்போவுமே கீரை சமைச்சிங்கன்னா எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் அதனுடைய கலர் மாறாமல் இருக்கணும், நல்லா பச்சை பசேர்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கூட என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த கீரை நம்ம பச்சை கலராகவே அப்படியே இருக்கும். இது எந்த கீரை வேணாலும் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னா, நல்லா கீரை வெந்து முடிச்சதும் அதிலே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாய் வறுத்துக்கலாம். மிளகாய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் சட்டியில் போட்டுட்டு மிளகாவும் உப்பும் போட்டுக்கலாம். கீரை வேக வைக்கும் போது அது கூட உப்பு எப்பவுமே சேர்க்கக்கூடாது, கசப்பு தன்மை ஏற்படும். இது போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா மத்து போட்டு நல்லா மிளகாவும் உப்பும் கடைஞ்சிருங்க. கீரை போட்டு கடையும் போது மிளகாய் மசியாது. இப்போது வேக வச்சுருக்க கீரையை எடுத்து கடைஞ்சிட்டு மீதி இருக்கிற மிளகாயை தாளிச்சிக்கோங்க. இது தாளிப்புக்கு என்னென்ன சேர்க்கலான்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கீரையில் கொட்டிட்டு உடனே தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வானொலி சேனலில் நம்ம வீட்டுக்கு உடம்புக்கு தேவையான நிறைய டிப்ஸ் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.